வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நான் முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே வட்டி பில்லு வரும், கடன் பில்லு வரும். அதை கட்டுவேனா, இந்த பக்கம் நான் கரண்ட் பில்லை ஏற்றுவேனா, இந்த பக்கம் வரியை போடுவேனா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எடப்பாடி ஐயா அப்படியே சீமான் ஐயா மாதிரியே சும்மாவே கத்துவார்ல, இப்பயே அப்படித்தான் கத்துறாரு. சிஎம்மாவே ஆயிட்டார் போல் இருக்கு. பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக்கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன்வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நயினார் அண்ணாச்சி ஒரு அற்புதமான கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். இவங்க எதுக்கு தெரியுமா இந்த ஆட்சி உதயநிதியை பூஸ்டப் பண்ணி அங்க கொண்டு வந்து வைக்கிறது. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால பதறதாகங்கார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மண் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட மண் இந்த மண். யானோ அரசன் யானோ கல்வன் செத்து போன மண் இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் இந்த நீதி கேட்கிறோம். தமிழக மக்களுக்காக நாங்கள் நீதி கேட்கிறோம். இன்றைக்கு நீதி அரசர்கள் எல்லாம் இன்னைக்கு தாக்கப்படுகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? நீதி அரசர்கள் சொன்ன கருத்தை யாரும் நிறைவேற்றவில்லை. யாருடைய ஆட்சியில்? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். என்ன காரணம்? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடந்ததே தவிர தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையவில்லை. ஏன் சொந்த மண்ணில் வந்து இப்படி குய்யோ முறையோன்னு கேட்டு அழுது விரைக்கு கொஞ்சிறனே கெஞ்சிறனே எதுக்கு தெரியுமா? கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் திமுக. இவங்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை லவக்குன்னு புடுங்கி நான் வச்சுக்கிட்டா தான் கரெக்டா இருக்குங்கார். இந்த ஆசை என்னைக்கு நிறைவேறுமோ அவனுக்கு தான் வெளிச்சம். தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில். எங்க பார்த்தாலும் கொல்ல கொல்ல கொள்ளையோ அடிச்சுக்கிட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுற்றி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேரில் 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளடிச்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா போட்டு விடுவாங்கன்னு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, கடலூர் மாவட்டம் இது என் மண். தென்னார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம் இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண் இது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். இதை பார்க்க தான் நீங்க போறீங்க, பார்க்க தான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே, கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க. அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சுட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி. அப்படியே நம்ம கேபி முனுசாமி ஐயா இருக்காங்கல்ல, அவர் கொஞ்சம் இலக்கிய நயமா பேசுவார். தர்மத்தோடு தர்மம் சேர்ந்து விட்டது, அதர்மத்தோடு அதர்மம் சேர்ந்து விட்டது, இறுதியில் தர்மமே வெல்லும். நாங்க தான் 2026 ஆணி அடிச்சு வச்சிருக்கிறோம். போய் உட்காருவோம், சேரை நாங்க ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோங்க. 54 ஆண்டு காலமா யார் எதிரி, யார் தீய சக்தி, யாரை எதிர்த்து கட்சியை உருவாக்கியது? 54 ஆண்டு காலமாக ஒரே எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதே கருணாநிதி தான் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிரி. அதே கருணாநிதி தான் கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனுக்கும் எதிரி.
அதனால்தான் பல்வேறு சோதனை காலத்திலும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த கட்சியை புரட்சி தலைவர் காப்பாற்றினார். அதை கட்டி காத்தார் புரட்சி தலைவி அம்மா. இப்பொழுது இவர் சொன்ன கருத்து பிரகாரம் நாமினேட் முதலமைச்சராக இருந்தாலும் இன்று அதிமுக தொண்டர்களை காக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகவும் அவர் வருவார். தர்மம் எப்பவுமே ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும். அவர் அதர்மம், நாங்கள் தர்மம். அதர்மம் அதர்மத்தோடு சேர்ந்திருக்கிறது, தர்மம் தொண்டர்களோடு சேர்ந்திருக்கிறது. இந்த தொண்டர்களோடு நல்ல கட்சிகள் கூட்டணி வந்திருக்கிறது. இந்த கூட்டணியோடு 26 மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். புதுசா நீங்க கதையை சொன்னா அப்படி நாங்க நம்பிடுவோமா? அதர்மம் தர்மம் சொன்னா ஒத்துக்குருவோமா? பாஜக கூடி இனி கூட்டுறவும் இல்லை ஒட்டுறவும் இல்லை. நீங்க போய் சமக்குன்னு ஒட்டிக்கிட்டீங்க, மூஞ்சியில கர்ச்சிப்பை போட்டு ஓடி ஆறிய. அவங்க உங்க முகமுடிய போட்டு இங்கிட்டு வராங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, திமுக ஒரே ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்குது அப்படிங்கிற உதயநிதி ஆச்சு. ஆனா சிறுபான்மை மக்களுடைய நலனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கை சேர்ந்திருக்கு. இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடியா அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகன்ற பலம் பொருந்திய கட்சி இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னொரு விஷயத்தையே நம்ம உதயநிதி என்னாச்சு சொன்னாங்க, நீங்க வாட்டுக்கு போறியே, அந்த பக்கம் மசூதி அடிக்கி, இந்த பக்கம் சர்ச்சை போட்டு உடக்கி, அவங்கள போட்டு அடிக்கி எல்லாம் பண்ணிவிட்டு சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க நாங்க என்ன அப்படின்னு கேட்கிறார். நாடு முழுக்க பல மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் பல தாக்குதலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர், இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குற மாதிரி ஒரு வீடியோ அவரே வெளியிட்டிருக்கிறார். பாஜகவோட முதலமைச்சரே இப்படி நடந்துக்கிட்டாருன்னா மற்றவர்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை மக்கள் மேலே வெறுப்பை தினந்தோறும் ஒன்றிய பாஜக அரசு பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தால் தான் இன்னைக்கு பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா அதற்கு ஒரே வழி, நாம் எல்லாம் சேர்ந்து அன்பை பரப்ப வேண்டும், சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும். இந்த மண்ணில் அந்த பணியை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவோட திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் நிச்சயம் பலிக்காது. திமுக மேலே சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நம்பிக்கையும் பாஜகவால் இன்னைக்கு தாங்கிக்க முடியல. அதனால தான் திமுக மேலே இன்னைக்கு பாஜக கடும் கோபத்தில் இருக்கு. பாஜக எவ்வளவு கோவப்பட்டாலும், எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் திமுக எப்பவுமே உங்களுக்கு உறுதியாக நிற்கும், காவல் அரணா நிற்கும். அப்படியே பழச கொஞ்சம் இங்க திரும்பி பார்க்கணுங்கய்யா. என்னமோ போதைப் பொருள்ல தமிழகம் தாண்டவம் ஆடுது, அது ஆடுது. ஏங்க, தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் தமிழகத்தில் உழவுதுன்னு சொல்லி சட்டமன்றத்து வரைக்கும் தூக்கிட்டு வந்து அமைச்சர் மேலேயே கேஸ் போட்டதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கடா. நீங்க பேசலாம், பதிலுக்கு நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டேங்காரு நம்ம அண்ணாச்சி. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதே போல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. இந்த மாதிரியா ஒரு வீரன் இன்னொரு வீரன்ட்ட சண்டை ஓட்டு ஜெயிக்கணுங்கிற நோக்கத்திலே சண்டை ஓடணும். அதை விட்டு பரவாயில்ல ரன்னர் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கப்பு அடிக்கணும் பிகிலே அப்படி சண்டை ஓடணும்யா அப்படின்னு இபிஎஸ் பார்த்து கேட்காரு. ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதுலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்திலே தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ திருப்பி தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. காரணம் எலெக்ஷன் போய்தான் ஆகணும், அதனால போவார். ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையோ நம்ப தயாராக இல்லை.
அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்து விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறி விட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். ஏயா ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஒரு அரசுடைய திட்டங்களை, அரசினுடைய செயல்பாடுகளை குறித்து நீ பேசணும். அதை விட்டு பொம்பளைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. ஏயா இப்படி இருக்க? உன்னையோ கவர் பண்ணவே முடியல. போயாங்க செல்வபெருந்த அண்ணாச்சி. சி.வி. சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சி.வி. சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். இவருக்கா இவ்வளவு பெரிய கை வச்சிருக்கோம். இதோட கூட்டணி எல்லாம் சேர்ந்த கை இருக்கு. திமுகவை ஒழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் அப்படியே சேர்த்து அணைச்சுக்குருவோம். அதுக்கு தாங்க நாங்க என்டிஏ கூட்டணின்னு வச்சிருக்கோம். கையை விரிச்ச மாதிரி அன்புமணி அண்ணாச்சி. எங்க கூட்டணிக்கு யார் வேணா வரலாம், ஒருமித்த கருத்துள்ள எந்த கட்சி வேணா வரலாம். எங்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அந்த நோக்கத்துல தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். அதுல டிவிக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன சார்? அவங்க தான் நான் எதுவும் சொல்ல ஒன்று கிடையாது. ஒருமித்த கருத்து உள்ள, திமுகவை அகற்றணும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒருமித்த கருத்து உள்ள அத்தனை கட்சிகளும் யார் வேணா வரலாம். விஜய் வந்தா ஏத்துப்பீங்களா? நான் பின்ன வேற எப்படி நான் சொல்றேன், வேற எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐயா நீங்க வந்தீங்க 10,000, நீங்க வந்தீங்க ஆம்பளையிலும் பஸ்ஸில் இலவசமா போலாம், நீங்க விட்டா போடுறீங்களே, மொத்த புக்கை எப்போ கொடுப்பிய அப்படின்னு இபிஎஸ் கேட்ட உடனே எங்க தலைவர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணா கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புக்கு வந்துடும், அங்கு இது அப்படி தம்பிட்டு போயிட்டார். நான் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன். விரைவில் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்து உங்களிடத்திலே உங்களை எல்லாம் அழைத்து வெளியிடவும். இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் இல்லை. தகவல் வந்தால் உங்களிடத்துல